அதனால தான் சகோதரர்களே, அதனால தான் பிள்ளைகளே, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருப்பதற்கு உங்களுக்காக எழுத வேண்டிய காரியங்கள், காகிதங்களும் மைகளும் இருந்தாலும் ஆண்டவருடைய ஞானம் உனக்கு தேவை. We have many things to write. We have paper and pen, even though we need the wisdom of the Lord. நீ மைக்க பிடிச்சு சாட்சி சொல்லுவே, கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார், என்னை நிறைவாக்கினார், என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவாய். அப்படியே நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த மாணவர் செல்வத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மடியிலே வந்திருக்கிறார். ஆண்டவரே, படிப்பின் ஞானத்தின் தேவனாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. படிக்கிற பாடங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு மறந்து போகிற அந்த கிரிகளை எடுத்து போட்டு ஆண்டவரே படிக்கிற ஒவ்வொரு பாடங்களும் பிள்ளைகள் மனதில் அப்படியே பதியும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, பிள்ளைகள் படித்து என்ன வர வேண்டும் என்று ஆண்டவரே வாஞ்சிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க அதுக்குரிய வழியை திறந்து கொடுப்பீராக. இன்றைக்கு உடைய தாசன் மூலமாக கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தூணாக, ஒரு துணையாக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கரம் பிடித்து எக்ஸாம் எழுதி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே செண்டம் எடுத்து ஆண்டவரே சாட்சி கொடுக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, எல்லா பயத்தையும் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, மன தைரியத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தாசர் மூலமாய் நீ பேசப்போற வார்த்தைகள் ஆண்டவரே வந்திருக்கிற அனைவருக்கும் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக நான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். Very shortly I delay to share the word of God, then I am going to pray for you. 2 யோவான் முதலாம் அதிகாரம், 2 John chapter 1. 2 யோவான் முதலாம் அதிகாரம், First chapter of 2 John. அதிலே 12வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிளை எடுத்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. இங்கே பரிசுத்த யோவான் எழுதின 2வது அழகிய நிறைந்த ஒரு நிருபம். The beautiful epistle of John. என்ன சொல்லுகிறார்? What does he say? உங்களுக்கு நான் எழுத வேண்டிய காரியம் அநேகம். I have many things to write unto you. அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி Let us clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at these verses. காகிதத்தினாலும் மையினாலும் நான் எழுதவில்லை, காகிதத்தினாலும் மையினால் எழுத போகிறது நீங்கள். I would not write with paper and ink. You are going to write with paper and ink. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எக்ஸாமுக்கு முதலாவது தேவையானது காகிதம். We need paper to write the examination. அதற்கு தேவையானது இரண்டாவது மை நிறைந்த பேனா. Secondly, we need pen. நீங்கள் எழுத வேண்டியவைகள் அநேகம் இருக்கிறது மையினாலும் பேனாவினாலும். You have to write many things through your pen and your ink. நல்ல கவனிங்கள். நமக்குள்ளே மனம் என்கிற ஒன்றை தேவன் அறிந்திருக்கிறார். The Lord knows our mind. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில பிள்ளைகள் ஏன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்கு தடையாக நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த குறுக்கட் மைண்ட் உலகத்தின் மேலே இருக்கிறது. Crooked mind always running after the world. ஆனால் இவைகளை நீங்கள் அப்புறப்படுத்துவீர்களானால் cast out it, உங்களுடைய மையும் பேனாவையும் எழுதக்கூடிய ஒருவர் எழுதுவார். A person will help you to write down your examination. உங்களுக்கு எழுத வேண்டிய அநேக காரியம் உண்டு என்று பரிசுத்த யோவான் சொல்லுகிறார். Saint John says we have many things ஆனால் to அதில் write. ஒரு வரி இருக்கிறது, வாசிக்கலாம். There is a word. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த 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 கைகளை தட்டி உங்கள் சந்தோஷங்கள் நிறைவாய் இருக்கும்படி உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று முகமுகமாய் பேசுகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த தேர்வு எழுதுகிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அதை குறித்து அனுபவம் இல்லை, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. ஆனால் எழுத வேண்டிய காகிதம் இருக்கிறது, அதற்குரிய பேனாவும் இருக்கிறது. ஆனால் இவைகளை எழுதக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது, அதுதான் நிறைவானது. We have a pen and a pen, but we need a power to write it down. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த நிறைவானது என்கிறது என்ன? What is this fulfillment? நாம் படித்த படிப்புகளை நாம் மனதில் வைத்துக் கொள்ளுவோம். We memorize the word of God. ஆனா வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எழுத்துக் கொள்ளும் ஆவி உயிர்ப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறது. The letters will kill you, but the spirit will quicken you. ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு நம்முடைய சபையின் ஜனங்களுக்காக ஒரு ஜெபத்தை வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a purpose for this prayer meeting. காகிதங்கள் இருக்கிறது, we have papers,
பேனாவிலே மை இருக்கிறது, We have pen in எழுத வேண்டிய நிறைய காரியம் இருக்கிறது, we have many things to write. மேத்ஸ் இருக்கிறது, சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்டரி ஜியோகிராபி இருக்கிறது, இங்கிலீஷ் இருக்கிறது, என்னென்னமோ சோசியல் அது இது எல்லாம் இருக்கிறது. We have many portions and syllabus. அதுக்கு தேவையானது மைய இருக்குது, Ink also அதுக்கு sufficient. தேவையான காகிதம் இருக்கிறது. Also we have. ஆனா அதை எழுதுவதற்கு ஒன்று தேவை, அது தேவனுடைய நிறைவு. You need a knowledge of Christ to write it down the examination. ஆனால் பாருங்கள், But look at here. உங்களுக்கு எழுத வேண்டிய அநேக காரியம் உண்டு, காகிதத்திலும் மையிலும் இருக்கிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். Having many things to write unto you, but remember one thing, your joy will be overflow. இந்த நிறைவுதான் இயேசுவானவர். This overflow is நீங்கள் அந்த Jesus. பேனாவை பிடிக்கும் பொழுது, When you grip the ஆண்டவரே pen, Lord, நீர் மையை கொடுத்திருக்கிறீர், you give ink, ஆண்டவரே Lord, காகிதத்தை கொடுத்திருக்கிறீர், you paper. நான் படித்ததை எழுத போகிறேன் ஆண்டவரே, I'm going to write it down what I இதிலே have studied. எனக்கு 100 மடங்கு மதிப்பெண் தேவை. I need 100%. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகுமா? The fulfillment of God comes, all the கரங்களை shortcomings will disappear. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. 1 கொரிந்தியர் 13:10 சொல்லுகிறது, 13 verse 10. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகிறது. Fulfillment of God comes, all the shortcomings will நிறைவான disappear. இயேசு உனக்குள் வந்துவிட்டால், When Christ in your உன் life, காகிதத்தையும் உன்னுடைய மையின் கை அவர் பிடித்து விட்டால் நீ நிச்சயமாய் பாஸ் பண்ணி விடுவாய். if He hold your hands, you will be successful. நீங்கள் பாஸ் பண்ணுவதற்கு தான் நான் முகமுகமாய் உங்களை பார்த்து பேசிக் To கொண்டிருக்கிறேன். get good marks, I am speaking face to நீங்கள் face. ஜெயிப்பதற்கு தான் முகமுகமாய் பார்த்து பேசிக் To கொண்டிருக்கிறேன். overpower, I am giving this counsel. நிறைவான கிறிஸ்து உங்கள் பிள்ளைகளை பிடித்து விட்டால் குறைவுகள் ஒளிந்து போய்விடும். If Christ take control your children, all the shortcomings will disappear. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. நம்முடைய மனசை முதலாவது கிறிஸ்துவிடத்திலே வைத்து விடுங்கள். First of all, place your heart into Christ உங்களுடைய alone. மையும் காகிதம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். He will take care of you. எழுத வேண்டியது நிறைய இருக்கிறது, We have many things to write. எழுத வேண்டியது நிறைய இருக்கிறது, We have many things to write. படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. We have many things to read. ஆனால் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருப்பதற்கு கர்த்தர் நிறைவானவராய் உன்னிடத்தில் இருக்கிறார். Our joy may be full, may the Lord will help you. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் சம்பூர்ணமாக நிறைவாய் கொடுக்கிறஇடத்தில் கேட்க கடவன். He who lack in wisdom, ask unto God, He will give generously. உன் கையிலே பேனா இருக்கலாம், You have may உன் கையிலே மை இருக்கலாம், You have may ink. உன் கையிலே காகிதங்கள் இருக்கலாம், You have may paper. ஆனால் ஞானம் என்கிற ஒன்று உனக்குள்ளே வந்து விட்டால் அதை கர்த்தர் நிறைவாக்கி விடுவார். If you get the wisdom of God, the Lord will fulfill all that. நீங்கள் பாடங்களை படிக்கும்போது ஆண்டவரே இவைகளை எனக்கு ஞானமாக்கி தார் என்று சொல்லி அவைகளை பார்த்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபித்து விட்டு படிக்க ஆரம்பித்தால் அவைகள் அப்படியே இருதயத்துக்குள் வந்துவிடும். Before you study, you have to pray unto God, submit your portion unto God, and He will give help to. என் அருமையான மகனே மகளே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Just think. ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? Why I am saying this? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் He இருந்தால் who lack in wisdom, யாவருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறவரும் let him ask of God, He give. ஞானத்தால் நிரப்புகிறவரும் Fill with wisdom. சந்தோஷத்தால் நிரப்புகிறவரும் With joy. அவரை நோக்கி நீங்கள் ஜெபித்துவிட்டு நீங்கள் உங்களை காகிதத்தையும் உங்கள் மையையும் கொண்டு போகும்போது கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்து உங்களை வளப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். Before your studies, if you ask unto God, He will give that great wisdom to understand. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் அதுதான் சொல்லுகிறது. That's what the Bible says. ஏனென்றால் Why? நிறைவு என்கிற அந்த ஞானம் நமக்கு தேவை. We need this wisdom of fulfillment. நிறைவு இல்லாமல் அற்புதங்களை பெற்றுவிட முடியாது. Without the blessings, we நாம் cannot. எவ்வளவுதான் படித்த போதிலும் சரி, Whatever we read, எவ்வளவுதான் படித்தாலும் சரி, How many we ஒன்றே prefer? ஒன்று நான் மாத்திரம் சொல்லுவேன், கர்த்தர் கைப்பிடித்து நடத்தாமல் போனால் நம்மளால் நடக்க முடியாது. unless the guidance of God, we cannot survive. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அந்த நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து If போகும். the fulfillment of God comes, all the shortcomings will disappear. ஒரு மொழி தேசம் தெரியாத ஒரு மோவாபிய பெண், Moab women do not know the language என் of அருமையான Hebrew. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மோவாபிய பெண் இஸ்ரவேலுக்கு வருகிறாள் பெத்லெஹேமுக்கு. She came to Bethlehem. அவளோ வேறே பாஷைக்குரியவள். She was not belong to ஆனால் அவள் Israel. மோவாப்புக்கு மோவாப்பிலிருந்து பெத்லெஹேமுக்கு வருகிறாள். Came from Moab to அவர்கள் Israel. அந்நிய மனிதர்கள், அந்நிய மார்க்கத்தார்கள், அந்நிய காரியத்தை செய்கிறவர்கள். They are Gentile people. அந்த இடத்துக்கு வருகிறாள். Reached to the போவாஸ் place. என்கிற ஒரு தேவ மனுஷனை பார்க்கிறாள். He met a man of God named ஆனால் Boaz. போவாஸ் என்ன சொல்லுகிறார் What does தெரியுமா? Boaz say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனங்களை Ruth வாசிக்கலாம். chapter 2 verses 12. உன் செய்கைக்கு தக்க பலனை உன்னுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise கைகளை be to தட்டி God. அப்பாவுக்கு. Let us all clap.
இவ்வளவு ஒரு புறஜாதி பெண், She was a Gentile woman. இயேசுவை அறியாத மகள், Do not know who is ஆனால் Jesus. அவள் பெத்லெகேமுக்கு வருகிறாள். She reached அவளை Bethlehem. பார்த்து போவாஸ் என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், What was the man of God உன்னுடைய saying? செய்கைகளுக்கு தக்க நிறைவான பலனை The Lord recompense thy யார் work. உனக்கு தருகிறார்? Who will give? வாசிக்கலாம். கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். கைகளை தட்டி Hallelujah. அவருடைய பாதுகாப்பிலே வந்துவிட்டால் Come into his protection. அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். Full reward be given thee of the Lord. இந்த வார்த்தையை முன்வைத்து ஜெபித்து பாருங்கள். Place this word before ஆண்டவரே, you. Lord, நிறைவான பலன் வரும் என்று சொல்லி I need இருக்கிறீர். full reward. நான் ஜஸ்ட் பாஸ் பண்ண கூடாது, I don't want just pass. நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும். I should come up as state first. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். hallelujah. நிறைவான பலன். Full reward. அதனால தான் சொன்னான், So he said, நீங்கள் தேவனுடைய நாமத்தினாலே வரும் பொழுது உங்கள் காகிதத்தின் மையை நான் பார்க்கிறேன், எழுத வேண்டியது அநேகம் இருக்கிறது, ஆனால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருப்பதாக we என்றார். have many things to write, and the paper and ink not sufficient, but we need the fulfillment and full reward of God in our என் life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் Why தெரியுமா? I am saying this? ஒரே ஒரு காரியம், One thing, பிள்ளைகள் வளர வளர தாய் தகப்பன்மாருக்கு பயம் வரும். when children grow up, parents become ஐயோ, அது வாழ்க்கை restless, எப்படி இருக்கும்? worried about the அது future. பாஸ் பண்ணிடுமா, ஃபெயில் ஆகிடுமா? Would I pass or fail? ஒரே ஒரு விசுவாசத்தை முன்வையுங்கள். Place one faith. நான் ஆண்டவரின் பிள்ளை, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் I'm a பாஸ் child பண்ணுவேன். of God. I believe Jesus alone. ஒரு புறஜாதியான ஒரு பெண் A Gentile woman இஸ்ரவேலுக்கு வருகிறாள், came to Israel, பெத்லெகேமுக்கு வருகிறாள். reached Bethlehem, போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறான், Boaz said, நீ கர்த்தரிடத்திற்கு வந்திருக்கிறாய், because you come to அவருடைய the Lord செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறாய், under the wings of the உன்னுடைய Lord. செய்கைகளுக்கு தக்க நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு தருவார் என்றார். May the Lord command a full reward be given thee to the Lord of hosts. நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே I ஒன்றுதான், have to say one thing. ஆண்டவரே, Lord, எனக்கு நிறைவானது வரணும், I need this full reward. எனக்கு நிறைவான I சந்தோஷம் need வரணும். full joy. நான் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, Whatever exam it may அந்த be, காகிதத்தையும் மையையும் நீ காணும். you should watch ஆனால் my ஆண்டவரே, paper. Lord, உம்முடைய நாமத்தினால் என் சந்தோஷம் in நிறைவாயிருக்கட்டும். your name, give my overjoy. நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீர்களோ Whatever studies you அந்த may do, எக்ஸாம் முடிகிற வரலும் கடிவாளத்தை குதிரை போல அப்படி சரியான பாதையில் நில்லுங்கள். you have to stand like a horse. மற்றவர்களைப் போல இருக்க விரும்பாதீர்கள். Don't imitate others. உலகத்திலே மற்றவர்களைப் போல இருக்க In விரும்புவார்கள். worldly people, they imitate நீங்கள் others. இருக்க வேண்டியது யூத கோத்திரத்தின் ராஜசிங்கத்தை விசுவாசித்து, ஆண்டவரே நான் பாய்கிறேன், ஆண்டவரே எனக்கு சரியான ஆகாரம் கிடைப்பதாக. Believe the Lion of Judah and expect your prey from the Lord of hosts. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், So I'm telling you, காகிதமும் மையும் இருக்கிறது, we have paper and ink. எழுத வேண்டியது நிறைய We இருக்கிறது, have many things to write it நீண்ட down. பாடங்கள் இருக்கிறது, We have many syllables. இவைகளில் நிறைவானது ஒன்று இருக்கிறது, We need full தேவனுடைய ஞானத்தின் அறிவு. It is a knowledge of அதற்கு the Lord. பெயர் இயேசு, Name of Jesus. அதற்கு தான் நிறைவு என்று பெயர். கரங்களை That's தட்டி ஒரு அல்லேலூயா called சொல்லுங்களேன். the reward. அவர் உள்ளே வருவாரானால் If Jesus come in, நான் மெய்யாக சொல்லுவேன், truly I'm telling you, நீங்கள் யாரும் ஜஸ்ட் பாஸ் கிடையாது, you will not in on just ஸ்டேட் pass. ஃபர்ஸ்ட், You will be a நேஷனல் ஃபர்ஸ்ட். you are first. உங்க காலேஜில் நீங்க தான் ஃபர்ஸ்ட். You are first in your college. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபம் பண்ணுவேன், I used to pray like that. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும். Give the wisdom. ஒருவேளை இந்த பிசாசு இந்த ஞானத்தை தடுத்து விட்டாலும் கூட நீர் இடைப்பட்ட அந்த பிள்ளைகளை பாஸ் பண்ண வையும் என்று. Maybe demons stop the wisdom. You give your wisdom and help them கைகளை to pass. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நிறைவானது அவருடைய ஞானம். Full reward is his wisdom. உங்களுக்கு காகிதங்களும் மைகளும் இருக்கிறது, We have paper and ஆனா pen. நிறைவானது இயேசுவானவர் மட்டும்தான். Jesus is a pure reward. சிலர் சொல்லுவாங்க, Somebody say, என்னுடைய பலத்தினால் with my strength. முடியாது. No, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, not my might, not my கர்த்தருடைய power. ஆவியினால் மாத்திரமே ஏதோ நடக்கும். Through the Spirit of God, all things கரங்களை are தட்டி possible. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சத்தமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to God.
ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் Why I am தெரியுமா? saying this? நீங்கள் உங்கள் மையை கையில் பிடிக்கும் பொழுது, When you take your pen, உங்கள் காகிதங்களை கையில் பிடிக்கும் பொழுது, take your paper, ஆண்டவரே எனக்கு நிறைவாக்கித்தார், Lord, give your reward. என் சந்தோஷம் நிறைவாய் Give மாறட்டும், my joy. எனக்கு ஞானத்தை நிறைவாய் தாரும், Give your wisdom. எனக்கு அறிவை நிறைவாய் தாரும் Give your knowledge. என்று சொல்லி கேட்பீர்களானால் When you ask to நீங்கள் God, 1000 அப்துல்லாமுக்கு சமமாய் இருப்பீர்கள். You can equal like an Abdul Kalam. ஒரு அப்துல் கலாம் ஒரே ஒரு ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். Only one Abdul நீங்கள் Kalam. 1000 அப்துல் கலாமுக்கு போல மாற You are வேண்டும். equal to 1000 Abdul இந்த Kalam. அறிவு கர்த்தருடையது, This knowledge இந்த belongs to ஞானம் God. கர்த்தருடையது, Wisdom belongs to இந்த God. வல்லமை கர்த்தருடையது. Power belongs to நீங்கள் God. எதை செய்த போதிலும் Whatever you ஆண்டவரே இந்த ஞானத்தை இந்த நிறைவை எனக்கு தாரும். Lord, I need this full reward. போவாஸ் சொன்னான், Boaz said, நீ கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறாய். because you take refuge under the wings of the அவள் Lord. வேற ஜாதி என்று அவரை ஆண்டவர் என்னவில்லை, She was from the Gentiles. கர்த்தரிடத்தில் வந்து விட்டாள். But reason to the அவள் Lord. கர்த்தரிடத்தில் வந்து விட்டாள். Draw near to the Lord. அதனாலே நிறைவான பலனை கர்த்தர் அவளுக்கு So the கொடுத்தார். Lord provide full ஆண்டவர் reward. என்ன செய்வார் தெரியுமா? What does the Lord உங்களை எக்ஸாம்பிள் உங்களை மூடி மறைத்து சட்டைக்குள்ள வச்சு He கொள்வார். will cover you with his wings in the time of ஒரு அல்லேலூயா examination. சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. ஏன்னா அவருடைய அடைக்கலம் நமக்கு தேவை. Because we need the refuge of God. இன்றைக்கு சவாலா சொல்றேன், Challenging you இயேசு நாமத்தில் சொல்றேன், in the name of the Lord. உங்களுக்கு விரோதமாய் இருந்த சத்துரு இராதபடி நிர்மூலமாக்கப்படுவார். கர்த்தர் உங்களை சட்டையிலே மறைத்து உங்கள் கையை பிடித்து எழுதுவாராக. The Lord will destroy your enemies and he'll hold your hand and he will help you to write உங்கள் things. காகிதத்தில் உங்க பேரை எழுதுவீங்க. எழுதும்போது ஏசப்பா உம்மை நம்பி என் பேரை எழுதுறேன். He says, I believe you and I am writing down. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் பரலோகம் வர மாட்டானோ. He who is not written in the book of life will not come to heaven. நீங்கள் பேரை எழுதும்போது ஏசப்பா உம்மை நம்பி எழுதுறேன்னு சொல்லிட்டு நீங்க அதன் பிறகு எழுத ஆரம்பிங்க. Put to your trust in God and then ஆட்டோமேட்டிக்காய் write it கர்த்தர் down. உங்களை நடத்தி விடுவார். Your things will be success. அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு Under whose wings thou art அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்றார். full reward be given thee. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Let us all clap. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க Say பார்க்கலாம். amen. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்னும் ராஜாதி ராஜா இந்த உலகத்தில் இருந்தபோது சொன்னார். That's why Jesus, when he was in the world, he said this way. அதைத்தான் யாக்கோபு சொன்னார். That's why James said. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவள், நிறைவாய் கொடுக்கிறவர்கள், கொஞ்சம் இல்லாதபடிக்கு அவர்கள் விரும்பினது பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று சொன்னார். He who lack in wisdom, let him ask of God that giveth to all men liberally. யாக்கோபு 1:5 கூறுகின்றன. James chapter 1 என் அருமையான verse 5. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், The Lord says, என் அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு those who come to my, உங்களுடைய பயம் நீங்கி சந்தோஷமாக மாறுவீர்கள். your fear will be disappear and you will be joy. நான் இதையெல்லாம் விசுவாசத்திலே சொல்றவன். Through the faith I am saying this way. இத உங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேனா I preach நேர you. போய் இயேசு நாட்டு ராத்திரில சொல்லுவேன், On the night I pray இங்க for பாரு you. ஆண்டவரே, Lord, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன், I share your நீ word. என்ன செய்வோ ஏது செய்வோ எனக்கு தெரியாது, I don't know what to do. நீ பாஸ் பண்ண வைக்கலன்னா If you not give உனக்கு success, எனக்கும் பிரச்சனை. trouble for you and me. ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்களேன். hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்கிட்ட இப்படி ஒரு காரியம் இருக்கிறது. I have such a deed. நான் இயேசு நாட்டை போய் கேட்பேன். Used to pray. அதிகமாய் அவரோடு உட்கார்ந்திருப்பது நான் ரொம்ப விரும்புவேன். Always a delight to sit with God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, இதான் உண்மை. that is இதை நான் true. சொல்லிட்டேன்னா இந்த ராத்திரில போய் ஜெபம் பண்ணுவேன். On the night I used to pray. ஏசாமிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், Lord, I share நான் இப்ப என்ன ஜெபம் பண்ண, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த வருஷம் எக்ஸாம்ல today examination. அபோ 99 99க்கு மேல இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. இயேசு நாட்டு உண்மையை சொல்லுங்க. Say truth to God. ஆண்டவரே இது என் மனசுக்குள்ள நுழையில நீ ஞானம் கொடுப்பின்னு சொன்னீரே, அந்த ஞானத்தை எனக்கு தா. Lord, I cannot study well. Give your wisdom to study. அதை அப்படியே எடுத்து நிறைவாய் கொடுப்பார். And he will give the full reward. அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் Then your மாறும். sorrow turn to joy. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. அதைத்தான் இயேசு சொன்னார். That's what Jesus said. யோவான் 15:11 வாசிக்க கேட்போமா? John 15 verses 11. என்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, இயேசு நாமத்தினாலே கர்த்தர் முழு மார்க்கை எடுத்து நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன் சொல்லுங்க பார்க்கலாம். 15 ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இந்த வார்த்தைகளை இயேசுவானவர் சொல்லுகிறார். Jesus said this verse. நான் உங்களை நிறைவான சந்தோஷத்தை தருகிற தேவன். I did to give
a permanent joy. நீங்கள் என்னிடத்தில் என்னத்தை செலுத்துகிறீர்களோ, Whatever you ask, எதை கொடுக்கிறீர்களோ, whatever you give. பிள்ளைகளே கவனத்தை வேற இடத்துல வைக்காதீங்க படிக்கிற நேரத்துல. Time of schedule, don't give up your concentration. காரணம் என்ன? Reason? அது சாத்தானுடைய வேலை. That is the work of நீ demons. எழுந்த உடனே ஒரு You wake சிறு up. ஜெபம். Little prayer. தேவனே, Lord, நீர் சொல்லியிருக்கிறீர், you said, ஞானத்தை கொடும், give wisdom. அந்த ஞானத்தின் ஆவியால் நிறைப்பார். Fill with the wisdom. அதன் Spirit of பிறகு wisdom. உன்னுடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் பெருக்கெடுத்து your ஓடும். heart will fill நீ up எழுது, with joy. பேப்பர் எல்லாம் பாஸ் ஆகும். You will be successful. அந்த வல்லமை அவர் உனக்கு கொடுக்க The விரும்புகிறார். power is, the Lord will give கரங்களை that தட்டி power. தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள். That is the word of the Lord. அதனால தான் சகோதரர்களே, So, brethren, அதனால தான் பிள்ளைகளே, so children, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருப்பதற்கு உங்களுக்காக எழுத வேண்டிய காரியங்கள், காகிதங்களும் மைகளும் இருந்தாலும் ஆண்டவருடைய ஞானம் உனக்கு தேவை. we have many things to write. We have paper and pen, even though we need the wisdom of the Lord. இந்த வல்லமையோடு இன்றைக்கு நீங்கள் புறப்படுங்கள். Go with this power in your life. இப்போ இன்னைக்கு ஜெபத்துல காலேஜ் +2 முடிச்சிட்டு காலேஜ் போறவங்க ஒவ்வொரு காலேஜ் பேரை வச்சுக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. Yet remember the college name and go. அந்த காலேஜ் அவர் உங்களுக்கு கொடுப்பார். He'll give that college to study. விசுவாசிக்கிறீங்களா? You believe? அந்த இடத்தை, அந்த சப்ஜெக்ட், அந்த பாடத்தை நீ கேட்டதை கொடுப்பார். He will give according to your desire. அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் சொன்னார். In Philippians பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19 வசனங்களை chapter வாசிக்கலாம். 4 verses 19. என் தேவன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பாருங்க, பவுல் சொல்லுகிறார், என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம், நல்லா பாருங்க, அவரிடம் எல்லா ஞானம் இருக்கிறது. My God shall supply all your needs. எல்லாரையும் அவர்கிட்ட தான் இருக்குது. All knowledge. கடல்களிலே வழிகளை உருவாக்கினவர் அவர். He is a God who made a way into the ocean. கடல்களிலே பாதைகளை உருவாக்கினவர் அவர். Made a path among mid of the ocean. மலைகளிலே பாதைகளை உருவாக்கினவர். Made a path made of ஆகாயத்தில் விமானங்கள் பறப்பதற்கு பாதைகளை உருவாக்கினவர். made a way in a mid-air. இந்த அறிவு என்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். This is a great treasure. இந்த ஞானம் என்கிறது மிகப்பெரிய ஐஸ்வர்யம். This wisdom is a rich. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், Paul says, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. மகிமை என்பது அவருடைய சாட்சி. நீ மைக்க பிடிச்சு சாட்சி சொல்லுவே, கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார், என்னை நிறைவாக்கினார், என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவார். My God shall supply all my needs according to his riches in glory by Jesus Christ. அதனால தான் நீங்கள் எழுத வேண்டிய காகிதம் மையும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. So the paper and ink and pen is always before இன்றைக்கு you. நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், Take a decision. ஆண்டவரே Lord, என்னுடைய குறைவுகளை நிறைவாக்கும். fulfill my shortcomings. ஆண்டவரே எனக்கு இந்த சப்ஜெக்ட் மனசு வரல, It is difficult to நீ study. சொல்ல ஆரம்பித்தா If you அந்த say, ஞானமுள்ள அறிவின் ஐஸ்வரியத்தை உனக்கு He will கொடுப்பார். give that wisdom to தேவன் study. தம்முடைய ஞானத்தினால் உன் குறைவுகளை He will நிறைவாக்குவார். fulfill your needs through his. விசுவாசிக்கிறவர்கள் மூணு அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah to God. இத்தனை ஞானத்தின் அறிவும் எனக்கு வேணும் என்கிறவர்கள் மாத்திரம் எழுந்து If நிற்பீர்களாக. you need these sufficient blessings, immediately stand. என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் My கிருபையினாலே, God shall supply all your need தம்முடைய according to his ஞானத்தின் riches. வல்லமையினாலே His power. உங்களுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசு மகிமையில் நிறைவேற்றுவார். Fulfill your shortcomings in glory by Christ Jesus. இந்த அறிவு உங்களுக்கு எத்தனை பேருக்கு How வேண்டும்? many need this அப்படியே knowledge? பைபிளை கீழே வச்சு 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஞானம் எனக்கு Let வேண்டும். us all lift up your hands. I need this ஆண்டவரே wisdom. நான் அதிகமாய் பாஸ் பண்ணணும். Lord, I should get good marks. ஜஸ்ட் பாஸ் பண்ண Not கூடாது. just pass. அவர்கள் குறிப்பிட்ட மார்க்கை விட நான் 100 மடங்கு அதிகரிக்க வேண்டும். I should reach topper. தருவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe that? விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க. Just எனக்கு lift. ஆண்டவர் அந்த ஞானத்தை The Lord தருவார். will give that wisdom unto என் me. துக்கம் சந்தோஷமாய் My மாறும். sorrows turn into என் joy. குறைவுகள் My நிறைவாக்கப்படும். shortcomings turn into கர்த்தர் என்னை joy. உயர்த்தி The ஆசீர்வதிப்பார். Lord will lift up என்னை me. கீழாக்காமல் மேலாக்குவார். He'll lift up me. என்னை வாளாக்காமல் I தலையாக்குவார். am head, not a tail. நீங்கள் If விசுவாசிப்பீர்களானால் you believe, இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு now the தருவார். Lord will give to you. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? நம்புகிறீர்களா? Do you believe that? ஒரே ஒரு வசனம், யார் பைபிள் எடுக்கணும், கையை உயர்த்திட்டு கண்ணை திறந்துகிட்டு அந்த வசனத்தை காதுல கேளுங்கள். Just read the word. Don't open your இயேசு Bible. சொன்னார், Jesus said, காதுள்ளவன் he who have கேட்க ear கடவன். should hear. உங்களுடைய காதுகள் இந்த வசனம் கேட்பீர்களானால், If you ready to hear the word of God, நீ எழுத போற அத்தனை 5 சப்ஜெக்டோ 7 சப்ஜெக்டோ 12 சப்ஜெக்டோ உன் வாழ்க்கையிலே அதை கர்த்தர் நிறைவாக்கி how தருவார். many subject it may be, the Lord will give நீ good எக்ஸாம் ஹால்ல knowledge. இருந்து வெளியே வரும்போது சந்தோஷமாய் வருவாய். You will overpower the உன்னுடைய examination. பெற்றோர் உன்னை பார்த்து கேட்பார்கள், People will எப்படிடா தம்பி எழுதுனே?
inquire about your அப்படி examination. சொல்லணும். எப்படி? You have to say சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். with smiling face. எப்படிடா மகளை எழுதுன உங்க அம்மா கேட்டேன்னு வச்சுங்க, மா நான் ஏசாமி பிள்ளைம்மான்னு சொல்லணும். You have to be a testimony of Jesus. விசுவாசிக்கிறீர்களா? You believe that? அப்படி ரெண்டு கையை உயர்த்திக் கொள்ளுங்கள். Lift up your hand. யோவான் 16 அதிகாரம். John chapter இது 16. இயேசு சொல்லுகிறார். Jesus said. யோவான் 16 அதிகாரம் 16 chapter of John. 24வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். 24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் கேட்க போகிறேன், எனக்கு நிறைவான சந்தோஷத்தை தருவீர். நிச்சயமாக நான் நல்ல மார்க் எடுத்து ஆண்டவரே இந்தியாவை அசைக்கிறவனாய் மாறுவேன். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? நம்புகிறீர்களா? Do you believe? அப்படி ரெண்டு கையை உயர்த்தி Let கொள்ளுங்கள். us all lift up. ஆண்டவரே Lord, நான் உம்மிடத்தில் கேட்க போகிறேன். I'm going ஆண்டவரே to ask to thee, இந்த வசனத்தின்படி கர்த்தாவே according to this word, என்னை நிறைவாய் ஆசீர்வதியும். supply all fulfillment. நிறைவாய் தருவேன் சொல்லி இருக்கிறீரே. You said I will give abundantly. நிறைவாய் கொடும் ஆண்டவரே Give abundantly. என்று சொல்லி கரங்களை உயர்த்தினவர்கள் Let us all அப்படியே lift up. கைகளை உயர்த்தினவாக Lift up. இன்னும் ஒரு தரம் கூட இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Once again we are going to read the கண்களை திறந்து கொண்டே கையை உயர்த்தி அப்படியே அந்த வார்த்தை உங்களுக்குள் வரட்டும். இதுவரைக்கும் நல்லா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அவர் என்ன சொல்றாரு உங்களை பார்த்து? கேளுங்கள். என்ன சொன்னாரு? மகளே என்ன சொன்னாரு? கேளுங்கள். மகனே என்ன சொன்னாரு? கேளுங்கள். கேளுங்கள். அப்பொழுது எப்பொழுது? அந்த பொழுது, அந்த க்ஷணமே, அந்த நொடியே, அப்பொழுது உங்கள் சந்தோஷம், ஒரு அல்லேலூயா, Hallelujah. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? Joy may be full. நம்புறீங்களா? You believe that? இதுல யாரு டாக்டர், யாரு IAS, யாரு IPS, யாரு இன்ஜினியர் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று அவருக்கு தெரியும், உங்கள் விசுவாசத்தை அவர் I கனப்படுத்துவார். don't know about your position. பயப்படாதபடி but the Lord கனப்படுத்துவார். will honor you. கர்த்தர் நிறைவானதை தரும்படியாக அவர் உங்கள் மேல் தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவாராக. உங்கள் இருதயத்திலே கிறிஸ்துவை உள்ளே வையுங்கள். Welcome Christ in your heart. ஆண்டவரே எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே. Lord, come in me, Lord. நீ உள்ள வந்தா நான் பயப்பட மாட்டேன். Then I will not be afraid. நான் ஒரு காலம் பயப்பட மாட்டேன். Never, ever afraid. நான் ஒரு காலம் தோற்று போக Never, மாட்டேன். ever I fail. நான் ஒரு காலம் வெட்கப்பட மாட்டேன். Never be shamed. ஒரு காலம் வெட்கப்பட மாட்டேன். Never, ever I'll be எனக்குள்ளே வாரு ஆண்டவரே. Come in me, நான் Lord. கேட்கிற ஆண்டவரே, I am நிறைவான பலனை கொடுக்கிறவரே, Give நிறைவானவைகளை தருகிறவரே, Give full reward. அப்படியே என்னை ஆசீர்வதியும் And bless என்று me. சொல்லி ரெண்டு கைகளை உயர்த்தி கேளுங்கள். Lift up your உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Wait a உங்கள் minute. தாயார் ஜெபிக்கும்படி நான் ஆனர் பண்ணுகிறேன். Mother is going to pray for you. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எழுத வேண்டியது நிறைய இருக்கிறது ஆண்டவரே. காகிதத்தினாலும் மையினாலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எடுத்து எழுதுகிற வேலையில ராஜா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா குறைகளையும் ஆண்டவரே அப்பா நீ நிறைவாக்குவேன் என்று ஆண்டவரே அப்பா உங்களுக்கு குறைகள் சந்தோஷமாய் நிறைவாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்ப அந்த பிள்ளைகள் எந்தெந்த பாடத்துல பயந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அதையெல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா பாடத்திலும் பிள்ளைகள் செண்டம் எடுக்கும்படியாக ஆண்டவரே, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவரே அப்பா என் பிள்ளை நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கு என்று சொல்லும்படியாக ஆண்டவரே, அடுத்த ஆண்டவரே அப்பா அந்த மாணவர் ஜெபத்திலே பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா மகா சாட்சியாய் நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. என் தேவன் என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவரே அந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன மார்க் ஆண்டவர் நான் ஃபுல் மார்க் எடுத்து எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிற அந்த ஆண்டவரே அந்த வாஞ்சைகளை பிள்ளைகளுக்கு நிறைவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே பிள்ளைகள் எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணத்தக்கதாக ஞானத்தை தருவீராக ஆண்டவரே. அப்ப அந்த பேப்பரை திருத்துற ஆண்டவரே டீச்சர்மார் நம்முடைய கரத்திலே கொடுக்கிற சுவாமி ஆண்டவரே, அவருடைய கண்களை தயவு கிடைத்த ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் தவறாய் எழுதியிருந்தாலும் ஆண்டவரே அவருடைய கண்களில் அது சரியாக இருக்கும்படியாக ஆண்டவரே என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல பலத்தையும் சுகத்தையும் தருவீராக ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு எல்லா பயத்தின் ஆவிகளும் இயேசு நாமத்தில் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. தூக்கத்தின் ஆவிகளை இயேசு நாமத்தில் கட்டி சபிக்கிறோம் ஆண்டவரே. சோம்பேறித்தனத்தின் ஆவிகளை இயேசு நாமத்தில் கட்டி சபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே தெளிந்த புத்தியும் ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே பிள்ளைகள் மன தைரியமாய் போய் ஆண்டவரே ஒவ்வொரு எக்ஸாம் எழுதி வந்து ஆண்டவரே ஜெயத்தை கர்த்தர் தந்தார் என்று சாட்சி கொடுக்கட்டும் அப்பா. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்து நடத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளாக பிள்ளைகளை வைத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன்,
நான் நம்புகிறேன். I believe that. ரெண்டு கைகளை Lift உயர்த்துவீர்களா? up your both hands. உங்களுக்காக நான் ஜெபிக்க I'm going போகிறேன். to pray for you. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக Our பிதாவே, loving heavenly நீர் Father, நேற்றும் yesterday, இன்றும் today, என்றும் and forever, மாறாதவராய் இருக்கிறீர். unchanging God. அன்று சாலமோனுக்கு ஞானத்தை Those கொடுத்தவர், who gave wisdom to அன்றைக்கு Solomon, அபிக்கு ஞானத்தை those கொடுத்தவர், who gave to Abi, இஸ்ரவேலை ஆளும் அதிகாரத்தை கொடுத்தவரே, to give rule to மோவாபி பெண்ணுக்கு ஞானத்தை மடைக்கலத்தை Give wisdom கொடுத்தவரே, to Moab women. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Today I pray for your இவர்களில் children. ஐஏஎஸ்கள் உருவாக வேண்டும். make IAS. இங்க நிற்கிற பிள்ளைகள் ஐபிஎஸ் உருவாக வேண்டும். Make IPS. இங்க among நிற்கிற them. பிள்ளைகள் சிறந்த ஆண்டவரே அரசியல் மட்டுமல்ல மேலான பதவிகளை ஆண்டவரை உத்தியோகத்தை வகிக்கும்படி ஞானத்தால் நிரப்புவீராக. Give your wisdom, they become topper. இவர்களை டாக்டர் உருவாக வேண்டும். Make doctors. இவர்களில் ஜட்ஜஸ்கள் உருவாக வேண்டும். Make judges. மனதார நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. I pray with my இன்றைக்கு heart. எக்ஸாம் பிரேயர்க்காய் வந்த பிள்ளைகளை கர்த்தாவே, Those who come to this ஒவ்வொரு prayer, பிள்ளைகளையும் every 100 மடங்கல்ல Not 1000 மடங்கு ஆசீர்வதியோ. Bless thousandfold. உம்முடைய கரத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறேன். Place in your hand and அவன் pray. சொன்னது சொன்னபடி நடக்கும் என்றே Whatever he உமது said, அடியானாக நான் ஜெபிக்கிறேன். your servant I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே Save in Jesus' உள்ளத்தின் name. ஆழத்திலிருந்து Deep of my heart. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Deep of my heart. இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற Against பயத்தின் the ஆவி, fear. திகிலின் ஆவி, போராட்டத்தின் ஆவி Struggle. இயேசுவின் நாமத்தில் Name of Jesus. விலகி ஓடுவதாக. Leave now. இயேசுவின் நாமத்திலே In the name கர்த்தாவே of Jesus. ஒவ்வொரு விடுதலையாக்கும். Deliver everyone. என் மக்கள் பேனாவை பிடிக்கும் பொழுது When they take the pen, அந்த மையிலே ரத்தம் இருக்கட்டும். put your blood in your. ஆண்டவரே அவர்கள் காகிதத்தை பிடிக்கும் பொழுது When they touch the அந்த paper, காகிதத்திலே உன் பெயர் இருக்கட்டும். put your name on the உம்முடைய paper. நாமத்தில் நான் எழுதும் பொழுது In your name they என் are பிள்ளைகள் going to எழுத write. வேண்டிய அநேக காரியம் உண்டு. Many things we have to அது write. எல்லாவற்றையும் ஜெயிக்க Give power என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். and bless. உம்முடைய மலர் பாதங்களில் Place வைக்கிறேன். in your feet. நான் நம்புகிறேன். I believe ஒருவர் கூட தோற்று போக no கூடாது. one should not be failed. ஒரு ஆத்துமா தோற்று போக கூடாது. Anyone not fail. அதில் விசேஷமாக சொல்லுகிறேன். Especially இயேசுவே Jesus. என் பிள்ளைகளை யாரும் அரியர் வைக்க கூடாது. There is no arrear in ஒரு ஆத்துமாவும் அரியர் வைக்க கூடாது. Should not do எல்லாரும் பாஸ் பண்ணணும். give success. எல்லாரும் பாஸ் பண்ணணும். Give success. மகிமையின் நிறைவு குறுக்கிற தேவனே, He who give glory என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் the rich of என் glory பிள்ளையுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கும். fill with the இன்று முதல் abundance. என் பிள்ளைகள் My children மாபெரும் மகிமைக்குரியவர்கள். belong to glory. பிதா, Father, குமாரன், பரிசுத்தாவின் Son, and the நாமத்திலே Holy Spirit. இவர்களை மூடி மறைத்து Cover them. இரத்தத்தின் சட்டையில் வைத்துக் கொள்ளும். place in your right ஞானம், blood. அறிவு, புத்தி, கூர்மை, ஞாபக சக்தி அனைத்தையும் கொடுத்து விடும். Give wisdom, knowledge, memory, power. Give everything பிள்ளைகளை ஆசீர்வதியும். and bless everyone. இயேசுவின் மூலம் பிதாவே. Save Jesus, we pray. ஆமென். Amen.